நித்யா மேனன் கேரளாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவின் சிறந்த நடிகை அப்படின்னு பேர் எடுத்த ஒரு ஹீரோயின். அவங்க நடித்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட கதாபாத்திரமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அவங்களும் அந்த கதாபாத்திரத்தை 100% வந்து தன்னுடைய நடிப்பு திறமையால் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சிறந்த நடிகை தான் நம்ம நித்யா மேனன். ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உதவியாளர் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு உதவியாளர் கேஷுவலாக அவங்களுக்கு கை கொடுக்க மறுத்துட்டு, எனக்கு வந்து டிசீஸ் இருக்குது, ஏதோ கொரோனா இஷ்யூ மாதிரி இருக்குது, அதனால் வந்து ஃபீவரு, அதனால் வந்து கையெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு டீசெண்டாக ஒதுங்கிட்டாங்க. ஆனால் அதே நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா மற்ற செலிபிரிட்டிஸ் கூட வந்து கேஷுவலாக கை கொடுக்கணதும், கட்டிப்பிடித்ததும், அரவணைத்ததும் இதெல்லாம் பார்த்த நெட்டிசன்ஸ்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு போயிட்டாங்க. நித்யா மேனன், உங்களை நாங்கள் எங்கேயோ வச்சுருக்கோம், உங்களை என்ன மாதிரியான ஒரு ஹீரோயின் நாங்கள் நினச்சிருக்கோம், ஆனால் நீங்கள் இப்படி மற்ற சாதாரண ஆட்கள் மாதிரி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள கழுவி ஊற்றிருந்தாங்க. பட் இந்த தடவை நித்யா மேனன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையை இஷ்யூவை பற்றி பேசவே இல்லை. அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் தனுஷோட இட்லி கடையை பற்றி. ஏன்னா ஏற்கனவே தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்தில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க தான் ஜோடி. அந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூலாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது தனுஷுக்கு. இன்னும் சொல்லப்போனால் நித்யா மேனனுக்கு அந்த படத்துக்கு தேசிய விருதே கிடச்சிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சொல்லி வச்ச மாதிரியே அவங்களுக்கு தேசிய விருதும் கிடச்சிது. ஸோ அப்பேற்பட்ட தனுஷோட இன்னொரு படத்துலையும் அவங்க வந்து கூட்டணி போடுறாங்க. அந்த படம் தான் இட்லி கடை. ஆக்சுவலி இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இட்லி கடை படத்தை பற்றி நம்ம நித்யா மேனன் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, நடித்து இப்போ ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த படத்துக்கு அப்படியே எதிர்மறையான ஒரு கேரக்டர் தான் இட்லி கடை படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நான் ஆர்வமாக காத்திருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டரை பார்த்து ரசிகர்கள்லாம் எப்படி வந்து ஆச்சரியப்படுவாங்க அப்படிங்கிறதையும், என்னுடைய கேரக்டரை வந்து யாராலையும் யூகிக்கவே முடியாது, நித்யா மேனனை இப்படியும் கூட பார்க்கலாமா, அவங்களுக்கு இப்படி கூட நடிக்க தெரியுமா அப்படிங்கிற அந்த ஆச்சரியத்தை வந்து ரசிகர்கள் முகத்தில் நான் பார்க்கணும். ஸோ அதுக்காகவே அந்த இட்லி கடை படத்தோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ரொம்பவே எமோஷனலான படம் தான் இந்த இட்லி கடை. என்னுடைய கேரக்டரும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது ரசிகர்கள் தானாகவே அழுதுருவாங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்லி கடையை பார்க்கும்போது ஆஸ் யூசுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ராயன் மாதிரியான ஒரு பக்க ஆக்ஷன் படமாக தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் நித்யா மேனன் சொல்கிறத பார்த்தா இது வந்து ஒரு பவர் பாண்டி மாதிரியான எமோஷனலான படமாக இருக்குமோ அப்படி தான் நமக்கு தோணுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அப்புறம் தனுஷ் நித்யா மேனன் கூட்டில் வெளிவர இந்த இட்லி கடை எப்பேற்பட்ட ஒரு படமாக வெற்றி படமாக அமையப்போகுது அப்படிங்கிறத நாமும் பொறுமையோடு காத்திருப்போம்.